ப்ராப்ஷல் பொறுத்த வரைக்கும் நம்ம பிளாட் கொடுக்கும்போது கம்பல்சரி ஒரு ஆஃபரோட தான் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து 10க்கு 10ன்னு ஒரு ஆஃபரோட தான் கொடுத்துருக்கு. 10 கோல்டு காயின்ஸும் அது மட்டும் இல்லாமல் 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காஸ்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். 6 வே லேன் இது 6 வழிச்சாலை நேஷனல் ஹைவே. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ்ல தான் நம்ம சைட் போட்டிருக்காங்க. திருமுருகன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உமன்ஸ் காலேஜ். இந்த காலேஜ்ல இருந்து எட்டி பார்த்தல நேரா பார்த்தாலே சைட்டு தான். நல்ல ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி. ஆர்ட்ஸ் மேல கிராண்டா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 3 ஃபேஸ் இபி லைன் உள்ளவே இருக்கு. ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல கிராண்டான தார் ரோட்ஸ் நல்ல பிராண்டடா போட்டு கொடுத்துருக்காங்க. 3 லைன் அவென்யூஸ் கொடுத்துருக்காங்க. டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்க அந்த மாதிரி ப்ரொஃபைல் இருக்கிறவங்க தான் இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. 10 வருத்தமும் பக்காவா பொருந்தி ஒரு வீடு கட்டுறதுக்கு சரியான இடம்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் தாங்க சொல்வேன். டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டோட 90% லோனோட கிடைக்குது. உங்க கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், பேலன்ஸ் எல்லாமே லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் தாலுக் ஆஃபீஸ். அது எல்லாமே சென்னையில இருக்கிற எல்லா கடைகளுமே எல்லா ஷோரூமுமே எல்லாமே இங்க திருவள்ளூர்ல இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்க இருந்து ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த ஏரியா ரொம்ப ரிச்சா ராயலா சூப்பரா இருக்கு. திருவள்ளூர் ஜங்ஷன்ல ஏன் இடம் வாங்கணும் ஒரு பாயிண்ட் சொல்லட்டுமா? சென்னை சென்ட்ரல் டு திருவள்ளூர் 1 hour தான். திருவள்ளூர் டு சென்ட்ரலும் அதே சேம் 1 hour தான். எக்ஸ்பிரஸோ ஃபாஸ்டோ ஏறினீங்கன்னா அப்படி இல்லைனாலும் லோக்கல் ட்ரெயின்ஸ் நிறைய இருக்கு. எப்பேற்பட்ட ட்ரெயின் எடுத்தாலும் எவ்வளவு ஃபாஸ்ட் ட்ரெயின், மும்பை ட்ரெயின், அந்த ட்ரெயின் எது எடுத்தாலுமே இந்த ஜங்ஷன்ல நிக்காம போகவே போகாது. ஸோ ஈஸி டு டிராவல்னு சொல்லலாம். அதே போல அண்ணா நகர், டி நகர்ல எல்லாம் நீங்க என்னென்ன கடைகள் என்னென்ன ஷோரூம்ஸ் எல்லாம் பாப்பீங்களோ அத்தனை ஷோரூம்ஸ்மே இங்கேயும் அவைலபிளா இருக்கு. ஸோ அண்ணா நகர் மிஸ் பண்ணிட்டேன், டி நகர் மிஸ் பண்ணிட்டேன், அன்னைக்கு நான் விட்டுட்டேன்னு ஃபீல் பண்ற மாதிரி இன்னும் ஒரு 5 years கழிச்சு திருவள்ளூர் விட்டுட்டேன் மிஸ் பண்ணாதீங்க. இப்பவே இன்வெஸ்ட் பண்ணிடலாம். போலாமா? சென்னை திருப்பதி 6 வே லேன் இது 6 வழிச்சாலை நேஷனல் ஹைவே. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ்ல தான் நம்ம சைட் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு 2 வே தானே தெரியுதுன்னு நினைக்காதீங்க. இங்க பாருங்க ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இதை பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். இது டெவலப் ஆக இன்னும் சைட்டும் நல்லா டெவலப் ஆயிட்டே இருக்கும். இங்க இருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ஸ் தாங்க. இது டெவலப் ஆனாலும் சைட் ஒன்னும் ஆகாது. அந்த மாதிரி சூப்பரான பிரைம் லொகேஷன். அங்க நின்னு பேசணுமா? இங்க வண்டி போறதெல்லாம் நல்லா தெரியுதா? அங்க இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம சைட்டுக்கே வந்துட்டோம். சைட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் காட்டுறேன். திருமுருகன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உமன்ஸ் காலேஜ். எங்க வீட்டுக்கார பேர்லயே ஒரு காலேஜ் இருக்குப்பா. இந்த காலேஜ்ல இருந்து எட்டி பார்த்தல நேரா பார்த்தாலே சைட்டு தான். அவ்வளவு சூப்பரான சைட்டா இருக்கு. இந்த பக்கம் போனீங்கன்னா 2 ஸ்கூல் இருக்குதாமா. அதையும் நான் உங்களுக்கு மாண்டேஜ் அட்டாச் பண்றேன், இல்ல அங்கேயே போய் காட்டுறேன். இது காலேஜா? காலேஜுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா நம்ம சைட். நல்ல ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி. ஆர்ட்ஸ் மேல கிராண்டா கொடுத்துருக்காங்க. உள்ள போய் மத்த என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு செக் பண்ணி சொல்லிட்டோமா? அதே போல என்ன மாதிரி சொசைட்டி மக்கள் வாழ்றாங்கன்றதையும் சொல்லிடுறேன். வாங்க போலாம். சைட்டுக்குள்ள வந்துட்டேங்க. இங்க வந்து மத்த இதெல்லாம் வாங்கணும் போல இருக்கு. இபி கனெக்ஷன் எல்லாம் வாங்கணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சாக்கா இங்க பாருங்க ஆல்ரெடி 3 ஃபேஸ் இபி லைன் உள்ளவே இருக்கு. அப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்குமே அங்கங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல கிராண்டான தார் ரோட்ஸ் நல்ல பிராண்டடா போட்டு கொடுத்துருக்காங்க. டில் அந்த எண்ட் டு இந்த எண்ட் நடுவுல கொஞ்சம் விடுறது, நடுவுல மட்டும் போறது, இந்த லாஸ்ட் விடுறது, இந்த லாஸ்ட் எல்லாம் இல்லாம சூப்பரா போட்டிருக்காங்க. 3 லைன் அவென்யூஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நான் விசாரிச்சிருக்கேன். இதுவும் கஸ்டமர் தான் கட்டுறாங்க, அதுவும் கஸ்டமர் தான் கட்டுறாங்க. அந்த பக்கம் 2-3 வீடு இருக்குல்ல, அதுவும் கஸ்டமர் தான் கட்டுறாங்க. டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்க அந்த மாதிரி ப்ரொஃபைல் இருக்கிறவங்க தான் இங்க இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. அப்படின்னா இது எந்த அளவுக்கு தரமான ஏரியாவா இருக்கும் நீங்களே பாத்துக்கோங்க. சைட்டுக்குள்ள வந்தா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. தண்ணி, காத்து, அதே போல இந்த ரோட்ஸ், மண் வளம், எல்லா செடி வச்சாலும் உடனே வளர்ற மாதிரி அப்படி இருக்கு. 10 வருத்தமும் பக்காவா பொருந்தி ஒரு வீடு கட்டுறதுக்கு சரியான இடம்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் தாங்க சொல்வேன். அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில. அந்த பக்கம் 2 ஸ்டோரி ஹவுஸ் கட்டுறாங்க, இந்த பக்கமும் ஒரு 2 ஸ்டோரி ஹவுஸ் இருக்கு, இங்க ஒரு சிங்கிள் ஸ்டோரி ஹவுஸ் இருக்கு. இந்த இடத்துல பட்ஜெட் பாத்தீங்கன்னா 1999 மட்டும் தான் பர் ஸ்கொயர் ஃபீட். அதுவும் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டோட 90% லோனோட கிடைக்குது. உங்க கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், பேலன்ஸ் எல்லாமே லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் ஏன் இங்க வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி என்ன மாதிரி உங்களுக்கும் வரும்ல. அது எதுக்காகனா திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா நாங்க கேப் எடுத்துட்டு வந்திருக்கோம். 10 நிமிஷத்துல நாங்க வந்தாச்சு. திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் டு இந்த சைட் 10 நிமிஷத்துல வந்துடும். கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் தாலுக் ஆஃபீஸ். அது எல்லாமே அதே போல சென்னையில இருக்கிற எல்லா கடைகளுமே எல்லா ஷோரூமுமே எல்லாமே இங்க திருவள்ளூர்ல இருக்கு. ஜிஆர்டி இருக்கு, குமரன் இருக்கு, சென்னை ஷாப்பிங் இருக்கு, பெரம்பூர் ஸ்ரீனிவாசா இருக்கு, கேஎஃப்சி இருக்கு, இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சில கடைகள்லாம் அந்த வேஃபல் ஷாப்லாம் நம்ம ஏரியால பாக்காதது எல்லாம் கூட ஒரு பிராண்டட் வேஃபல் ஷாப்ஸ் எல்லாம் கூட இங்க இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்க கேட்க
கேக்குறது எனக்கு கேக்குது. நமக்கு பெரிய விஷயம் இல்ல, நம்ம பசங்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. சோ அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும், நமக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல 1999 வர்த் தானங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எதுவுமே சின்ன சின்னதா நீங்க கட்டி வாழாதீங்க, நல்ல பிரம்மாண்டமா கட்டி வாழுங்க. ஏன்னா ரேட்டே கம்மியா இருக்கு, இடம் பெருசா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4 ஃபேசிங் அவைலபிளா இருக்கு, கார்னர் பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. இப்ப சீக்கிரமா வந்தீங்கன்னா உடனே புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்த நீங்க வாங்கிக்க முடியும். இதுல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. கம்பெனி ஸ்டாஃபே சொல்லட்டுமா? ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க சார், கடவுள் அருளால. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் திருவள்ளூர் சைடுல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ். அதுக்காக வந்தா எனக்கு ரொம்ப சைட் பர்சனலா நம்ம வாங்குறதுக்காகவே. ஆனா எனக்கு சில பல டவுட்ஸ் இருக்குங்க சார். நீங்க ஹானஸ்டா சொல்லணும். நீங்க ஹானஸ்டா சொல்றதை பொறுத்து தான் நான் வீடியோ போடலாமா இல்ல டெலிட் பண்ணிட்டு போலாமான்னு ஒரு முடிவு வரும். கண்டிப்பா ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரேட் 1999 சொல்லிருக்கீங்க, உண்மையாவா? பின்னாடி இருக்க லேண்ட் மட்டும் 1999 முன்னாடியும் அதே ரேட்டு தானா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். இப்போ நம்ம கிட்ட இருக்க அவைலபிள் லிஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் எல்லா லேண்டும் ஒரே பிரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். நீங்க ஃப்ரண்ட்ல நான் எடுத்தாலும் 1000. எங்க நீங்க எடுத்தாலும் எங்க இருக்க அவைலபிள் பிளாட்ஸ்ல ஃப்ரண்ட்ல எடுத்தாலும் சரி, பின்னாடி எடுத்தாலும் சரி 1999 தான். அதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஷூர். ப்ராமிஸ். வேற எதுவும் சார்? இந்த கம்பெனில என்னவா இருக்கீங்க முதல்ல? நான் என்னோட பேர் ஷஃபி. நான் இந்த கம்பெனில ஏவிபியா இருக்கீங்க. அப்புறம் ஓனர் வேற சொல்லிட்டாருன்னு மாத்த மாட்டீங்க? இல்ல, அப்படி எல்லாம் கண்டிப்பா மாத்த மாட்டோம். எங்களோட ப்ராப்ஷன்ல பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொன்னாலும் அதேதான் ஏவிபி வரைக்கும் இல்ல, என்னோட சிஓ வரைக்கும் அதுதான். சிஓ வரைக்கும் அதுதான். கம்பெனியோட நேம் ப்ராப்ஷன். நம்ம சைட்டோட பேருங்க சார்? இந்த சைட்டோட பேரு பிருந்தாவன் ஆபீசஸ் என்க்ளேவ். ஓகே. எத்தனை வருஷமா நீங்க ப்ராப்ஷன் நடத்துறீங்க? ப்ராப்ஷன் ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸா இருக்கும். நம்ம 18th இயர் ஆனிவர்சரி ஆல்ரெடி செலிப்ரேட் பண்ணிருக்கோம். 19th இயர்ல ரன்னிங்ல இருக்கும். ஓகே. எனக்கு தெரிஞ்சு திருவள்ளூர்ல என்னோட ரிலேஷன்லாம் இருக்காங்கன்றதுனால இங்க இருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம், எல்லாமே பண்ணலாம். தாராளமா போயிடலாம். இப்போ இங்க நியூ பஸ் ஸ்டாண்டும் ரயில்வே ஸ்டேஷனும் ஏதோ ஒன்னு வருதுல, அது எங்க? பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்க இருந்து ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே. அது ஒரு 5 ஏக்கர்ல பிளான் பண்ணிட்டு இருக்கு கவர்மெண்ட். அது டிசம்பர்லயே ஓபன் பண்ண வேண்டியது. ஓகே. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 1 or 2 monthsல வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. அப்ப திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா இங்க வந்துரும். ஆமா, கம்ப்ளீட்லி. ஏன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற பிளேஸ் வந்து அவங்களுக்கு பத்தல கவர்மெண்ட். சோ அங்க பஸ்ஸஸ்மே ரொம்ப கன்ஜஸ்டடா தான் இருக்கு. அதனால புது பஸ் ஸ்டாண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அது நிறைய பேர் போனா பார்க்கலாம். ஓகே. இப்போ எதிர்க்கவே காலேஜ் இருக்கு, திருமுருகன் காலேஜ். இந்த பக்கம் 2 ஸ்கூல் இருக்கு. உள்ள போனீங்கன்னாக்கா நாராயணா ஸ்கூல் ஒன்னு இருக்கு. அது மட்டும் கிடையாது, சென்னையில இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அவங்களோட பிரான்ச் வந்து இங்க இருக்கு. சோ திருவள்ளூர்ல ஏன் வாங்கணும், எதுக்கு வாங்கணும்லாம் நான் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டேன் சரி. ஏன்னா சென்னையில இருக்கிறது எல்லாமே இங்க இருக்கு. அதனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்ல எது வேணாலும் பண்ணலாம். பட் எனக்கு ஆஃபரா நீங்க என்னோட சேனலை பார்த்து வராங்க, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க. கண்டிப்பா. சோ ப்ராப்ஷல் பொறுத்த வரைக்கும் நம்ம பிளாட் கொடுக்கும்போது கம்பல்சரி ஒரு ஆஃபரோட தான் கொடுக்கும். சோ இப்போ வந்து 10க்கு 10ன்னு ஒரு ஆஃபரோட தான் கொடுத்துட்டு இருக்கோம். என்னது 10க்கு 10? 10க்கு 10ல வந்து பாத்தீங்கன்னா 10 கோல்டு காயின் தரும். அது மட்டும் இல்லாம 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காஸ்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணி தரோம். அப்படியே மைனஸ் பண்ணி. ஆமா, மைனஸ் பண்ணி தந்துரும். இப்போ 1200 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறோம்னா 10 ஸ்கொயர் ஃபீட் கம்மி பண்ணி பேலன்ஸ் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு காஸ்ட் பண்ணி தந்துரும். ஓகே. இது இல்லாம அடிஷனலா ஏதாவது இங்க வந்த பிறகு சொல்வீங்களா? 1999 பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நினைச்சு நாங்க வருவோம். பிளஸ் அது இல்லாம இல்லமா டெவலப்மென்ட் சார்ஜஸ் இருக்கு, அந்த சார்ஜஸ் இருக்கு. அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு நீங்க எடுக்கிற பிளாட் இப்ப கவர்மெண்ட் சார்ஜஸ்ன்றது ஒரு பிளாட் எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கான சார்ஜஸ் வந்து கம்ப்ளீட்லி இன்னைக்கு ரெஜிஸ்டர் பாத்தீங்கன்னா இங்க கைட்லைன் வேல்யூ இருக்கு. அது தவிர பேலன்ஸ் என்ன பண்றாங்களோ அதுக்கு இப்ப நீங்க கைட்லைன் வேல்யூக்கு நீங்க கம்பல்சரி நீங்க வந்து 9% கவர்மெண்ட் ஃபீஸ் பே பண்ணணும். ஆமா, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பே பண்ணணும். அதெல்லாம் பேலன்ஸ் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு ஜிஎஸ்டி கண்டிப்பா கட்டிடணும். அது தவிர மத்தபடி எல்லாம் எதுவும் இல்ல. எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜ்? அதாவது ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறனா into 1999 அதுல 10 ஸ்கொயர் ஃபீட் மைனஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் 9% ரெஜிஸ்ட்ரேஷன் கைட்லைன் வேல்யூக்கு. அது இல்லாம ஜிஎஸ்டி அது எல்லாத்துலயும் இருக்கு. இது மட்டும் தானே, வேற எதுவும் இல்ல? நிஜமா? கண்டிப்பா கிடையாது. டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ்ன்றது கவர்மெண்ட்ல இப்ப நீங்க போய் பண்றோம்னாக்கா டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ் பட்டாலாம் உங்களோட விருப்பம் தான். நீங்க வேணும்னா நீங்க டைரக்டா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல நம்ம கிட்ட வாங்கி தரணும், அதுக்கு நம்ம வெண்டர் கனெக்ட் பண்ணி கொடுப்போம். நீங்க டைரக்டா அவங்க கிட்ட காசு கட்டி வாங்கிக்கலாம். அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் கிடையாது. நிஜமா கிடையாது. சரி, இப்போ எனக்கு என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ், நம்ம என்ஆர்ஐ பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் நம்ம ஃபாலோவர்ஸா இருக்காங்க. இப்போ அவங்க வீடியோ கால்ல நான் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணனும்னா நீங்க அதுக்கு அரேஞ்ச் பண்ணுவீங்களா? நம்ம நிறைய என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கால் சர்வீஸ்லயும் பண்ணிருக்கோம். சோ அவங்களோட பேரண்ட்ஸ் வர வைக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்து அவங்க வீட்ல இருந்து நம்ம கேபை ப்ரொவைட் பண்ணிட்டு அவங்க பேரண்ட்ஸை கூட்டு வந்து சைட்டை காட்டி திரும்ப கூட்டு வர வரைக்கும் சோ ஃப்ரீ சைட் விசிட்டுமே நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். டோர் டு டோர் ஸ்டெப் நீங்க ரெடி பண்றீங்க. டோர் டு டோர் எண்ட் டு எண்ட் சர்வீஸ் ஆக்சுவலா. இப்போ என்ஆர்ஐஸ் இருக்காங்க இல்லைங்க சார், அவங்க வந்து இந்த சைட்டை மட்டும் வீடியோ கால்ல காட்ட சொல்ல மாட்டாங்க. அப்படியே நீங்க வீடியோவை எடுத்துட்டு போயிட்டு சைட்ல அங்க மேல முன்னாடி நில்லுங்க, பைபாஸ் கிட்ட நில்லுங்க, அப்படி போகணும். 100% அது எல்லாமே நம்ம பண்ணி தரோம். நமக்கு தேவையான எஸ்எம்ஸ் எல்லாமே இருக்காங்க. சோ கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்கொயரி கொடுத்தாங்கன்னா போதும், மத்த எண்ட் டு எண்ட் சர்வீஸ் எல்லாமே நாங்களே
சரி ஓகேங்க சார். இப்போ அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும்னு இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால எனக்கு நல்லாவே தெரியுது. 6-way லைன் இருக்கிறதுனால இது Correct. எப்படியா இருந்தாலும் டெவலப் ஆகும். இருந்தாலும் சில மக்களுக்கு புரியாது இல்லையா, அதனால நீங்க சொல்லிடுங்க. ஸோ கண்டிப்பா ஸோ இன்னைக்கு நான் இந்த லொகேஷன் உங்களுக்கு தெரியும்ன்றீங்க ஆல்ரெடி. திருவள்ளூர் பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர்ல மெயின்ல போனீங்கன்னாக்கா 8,000 rupees ரேஞ்சஸ்ல பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு. நம்ம சைட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் 1.5 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ்ல போனாவே 3,500 ரூபாயில இருந்து 4,500 வரைக்கும் ரேட் ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு. ஓகே. அப்படி இருக்கும் பட்சத்துல நான் இப்ப கொடுக்குற பிரைஸிங் அப்ரிசியேஷன் பிரைஸ் தான் அவங்க வாங்குறாங்க. ஸோ மினிமமா ஒரு 1,000 rupees 1,500 rupees பேஸ்ட் ஆன் அவங்க செலக்ட் பண்ற பிளாட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்க அவங்க வாங்குறது. அவங்க கம்பேர் பண்ற ஒரு சைட்டை பேஸ் பண்ணி இங்க வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது 1,000 ரூபாய் 1,500 ரூபாய் அப்ரிசியேஷன்ல தான் அவங்க பிளாட் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு ரோடு டெவலப்மெண்ட் ஆகும்போது காலேஜஸ் வரும்போது ஒரு அப்ரிசியேஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு கம்ப்ளீட்டா. நம்ம சைட்டுமே டெவலப் பண்ணி கொடுத்துட்டோம். உள்ள வீடுகளே வர ஆரம்பிச்சு. அதை நீங்களே பார்த்திருப்பீங்க, இந்த வீடியோலுமே பார்ப்பாங்க. உள்ள இப்போ கம்ப்ளீட்டா இவ்வளவு பெரிய வீடுங்க சைஸ்ல கட்டிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா யாருமே அவ்வளவு ஈஸியா வந்து டெவலப்மெண்ட் ஆகாத ஒரு இடத்துல வந்து இவ்வளவு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு வீடு கட்டணும், ஒரு 3,000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுறாங்க, 5,000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டுறாங்க அப்படின்னா மினிமமா அவங்க ஒரு 1 கோடி ரூபாயில இருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி தான் கட்டுறாங்க. அவங்க அப்ரிசியேஷன் ஆகாத இடத்துல இவ்வளவு வீடு ஃபர்ஸ்ட் வராது. So, அதுவே அவங்க மைண்ட்ல ஒரு பெரிய நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இது ஒன்று ஆக்சுவலா. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல இருந்து திருப்பதி போற எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து ரோடு ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பவுமே ரோடு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற டைம்ல கண்டிப்பா ஒரு அப்ரிசியேஷன் ஆகும். அந்த அப்ரிசியேஷன் வந்து இப்ப இருக்கிறதோட டபுள் ஆகும். அதுக்கான ஜஸ்ட் இப்போ நீங்க ஒரு 2 years 3 years பிஃபோர் நீங்க திருவள்ளூருக்குள்ள போயிருந்தீங்கன்னாக்கா ஒரு 4,000 rupees கூட லேண்ட் கிடைச்சிருக்கலாம். தேரடிக்கிட்ட கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இன்னைக்கு போனீங்கன்னா 8,000 ரூபாய் கீழே கிடையாது. ஸோ அது டவுன் த லைன் நீங்க எனி இண்டஸ்ட்ரியில நீங்க மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட்ல ஒரு 2 years 5 years டவுன் த லைன் போக கண்டிப்பா நம்ம போடுற வேல்யூ டபுள் ஆயிட்டு தான் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி 6-way லைனுக்கு பக்கத்துல எல்லாம் போடும்போது இன்னும் அது 3 or 4 டைம்ஸ் கூட நம்மளுக்கு அதிகமா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ்க்குமே தெரியும். அவங்க பசங்க கிட்டயும் அவங்க பேரன் பிள்ளைகளுக்கிட்டையும் தாராளமா இதை சொல்லி புரிய வைக்கலாம். சோ நீங்களும் ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இமீடியட்டா போகணும், எந்த செலவும் இல்லாம ஈபில அதுக்குள்ளவே இருக்கணும், வந்த உடனே வீடு கட்டிட்டு குடும்பம் போயிடணும், கிரகப்பிரவேசம் வரைக்கும் டக்குன்னு போயிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட் பிருந்தாவன் ஆபீசர்ஸ் என்க்ளேவ். பேர்லயே பாத்தீங்கன்னா ஆபீசர்ஸ் என்க்ளேவ் கொடுத்திருப்பாங்க. ஒரு நல்ல ஹைஃபை சொசைட்டில, அதுவும் மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 1,200ல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. அப்ப எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. இந்த ஏரியா ரொம்ப ரிச்சா ராயலா சூப்பரா இருக்கு. அதுவும் 1,999. நான் இவர்கிட்ட 10 தடவை கேட்ட அதே பிரைஸ் தான் நம்பி வரலாம். இந்த ஆஃபரையும் அவைல் பண்ணிக்கோங்க. புரோக்கரேஜ் இல்லாம, சேனல் பார்ட்னர்ஸ் இல்லாம டைரக்ட் கம்பெனி நம்பரே கொடுத்திருக்கேன். கண்டிப்பா இடம் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு அக்கா நான் வீடு கட்டிட்டேன்னு சொன்னீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. சார் ரொம்ப 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 நன்றி. எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி கடைசி வரைக்கும் டில் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நல்ல கண்டிப்பா. எங்க கிட்ட என்கொயரி பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னாக்கா டில் எண்ட் வரைக்கும் நம்ம அவங்க கம்ப்ளீட் சர்வீஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அவங்க பாத்தீங்கன்னாக்கா நமக்கு என்கொயரி பண்றது மட்டும் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா வச்சிருக்கோம். என்கொயரி பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா A to Z எல்லா சர்வீஸுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் எல்லா ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டி, ஸோ அப் டு பட்டா வாங்கி தர வரைக்கும் என்ன சப்போர்ட் வேணாலும் சரி. இப்போ வீடு கட்டுறவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான என்ன சப்போர்ட் இருக்கோ, எங்களால முடிஞ்ச வரைக்கும் என்ன சப்போர்ட் இருக்கோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். 100% எல்லாருமே பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச் சார். வாழ்க்கை இடத்துடன் வீடுடன்.